உங்களுடைய இதயம் முழுவதும் கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கின்றனவா? ஆமாம் சென். அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம் சென். சரி. உடனே ஒரு சீடனை அழைத்தார். தம்பி இங்கே வா, உள்ளே சென்று ஒரு மண்பானை இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு வா என்றார். அவன் அந்த மண்பானையை கொண்டு வந்தான். அங்கே வை என்றார். பானையை வைத்தான். உடனே இந்த பணக்காரரை பார்த்து, ஐயா, இந்த பானைக்குள் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்றார். அவர் பானையை எட்டி பார்த்தார். எட்டி பார்த்துட்டு சொன்னார், பானைக்குள் ஒன்றுமே இல்லை. நன்றாக பார்த்து சொல்லுங்கள். இல்லை ஐயா, நன்றாக பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. இந்த சீடனை அழைத்தார். சீடனை இங்கே வா, இந்த பானைக்குள் என்ன இருக்கிறது நீயாவது பார்த்து சொல் என்றார். அவன் அப்படி பார்த்துட்டு சொன்னான், பானைக்குள் காற்று இருக்கிறது என்றான். ஏனென்றால் வெற்றிடம் என்பது உலகத்தில் எங்கேயும் கிடையாது. ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று வந்து சேரும். அதுதான் இயற்கை. பானைக்குள் காற்று இருக்கிறது. ஐயோ, இது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று பணக்காரர் மனதுக்குள் வருந்தினார். சரி, இப்பொழுது சென் கேட்டார், பானைக்குள் காற்று இருக்கிறது என்பது இப்பொழுதாவது உங்களுக்கு புரிகிறதா? புரிகிறது சென். ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறேன். சரி, இந்த காற்றை இந்த பானையிலிருந்து வெளியேற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? ரொம்ப எளிதாக அந்த பானையை தூக்கி உடைத்தால் உள்ளே இருக்கிற காற்று முழு வெளியே போய்விடும் என்றார். அப்படியா? இந்த சீடனை பார்த்தார். தம்பி, பானை உடையக்கூடாது, காற்றும் வெளியே வர வேண்டும். நீ என்ன செய்வாய்? அவன் உள்ளே போனான். இன்னொரு பானை நிறைய தண்ணீரை கொண்டு வந்தான். அவ்வளவு தண்ணீரையும் இந்த பானைக்குள்ளே ஊற்றினான். நீரை ஊற்ற 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 உள்ளிருந்த காற்று தானாகவே வெளியே மொத்தமாக போய்விட்டது. இதிலிருந்து உனக்கு ஏதாவது புரிகிறதா என்று அந்த பணக்காரரை பார்த்து கேட்டார். ஒன்றும் புரியவில்லை. ஏற்கனவே அந்த பானை முழுவதும் காற்று இருந்ததா? ஆமாம். அந்த காற்றை வெளியேற்றுவதற்கு இவன் என்ன செய்தான்? நீரை கொண்டு வந்து முழுக்க முழுக்க ஊற்றினான். காற்று தானாகவே வெளியே போய்விட்டது. உன் உள்ளம் முழுவதும் கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றன, அவ்வளவுதானே. அந்த கெட்ட எண்ணங்களை தீர்ப்பதற்கு நல்ல எண்ணங்களாகவே கொண்டு வந்து உள்ளே வை. நல்லதை படி, நல்லதை சிந்தி, நல்லதை கேள், அனைத்தையும் உள்ளே கொண்டு போ. நல்லவை உள்ளே செல்ல 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 தீயவை மெல்ல மெல்ல வெளியே சென்றுவிடும். இதுதான் வாழ்க்கை என்றார். மனம், அதை எப்படி சுத்தப்படுத்துவது? இப்போது நீங்கள் வந்து உட்கார்ந்து கொடுக்கிறேன், நான் பொறுப்போடு பேச வேண்டும். இந்த பேச்சுக்கு பிறகு உள்ளே படிந்து கிடக்கக்கூடிய அழுக்கில் ஒரு அங்குலமாவது அகல வேண்டும். அப்படி அகன்றால் தான் நான் வந்து பேசியதற்கான பயன். நானே அழுக்கை கூடுதலாக்கி விட்டு போனால் என்னை விட குற்றவாளி அவனும் இருக்க முடியாது.